அருமை இரட்சகர் இயேசுவின் நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துக்கிறேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆதியாகமம் 21:14 ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனால கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்படுகிறது. யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்ளுகிற தெய்வம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகள் இருக்கலாம். இந்த பிரச்சனையை எப்படி நாம் போக்குவது என்று தெரியாமல் நீங்கள் தவிச்சு கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் நமக்கு சொல்கிறார், யெகோவா ஈரே, எல்லாம் நான் பார்த்து கொள்ளுகிற தெய்வம். ஒருவேளை திருமணமாகி 4 வருடங்கள் ஆயிட்டது, இன்னும் குழந்தை இல்லையேங்கிற மனப்பாரத்தில் நீங்கள் இருக்கலாம். மன சோர்வுகளில் இருக்கலாம், அசதிகளில் இருக்கலாம். கர்த்தரை நம்பி இந்த தொழிலை நான் ஆரம்பித்து விட்டேனே, இதிலிருந்து எப்படி ஒரு முன்னேற்றம் இல்லை என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்க. கர்த்தர் யாரை அழைச்சாரோ, யாரை முன்குறித்தாரோ அவங்களை அழைச்சிருக்கிறார். யாரை அழைச்சாரோ அவங்கள நீதிமானாக்கியிருக்கிறார். யாரை நீதிமானாக்கிறாரோ அவங்கள மகிமைப்படுத்தும் இருக்கிறார். கொஞ்சம் பொறுத்துருங்க. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் தேவன் பார்த்து கொள்ளுகிறார். ஆண்டவர் ரொம்ப நல்லவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, பிலிப்பியர் 4:6 ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்திக்கிட்டே இருங்க. உங்கள் பிஸ்னஸ் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க. நல்லா ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே ஆண்டவர் இடத்துல நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருங்க. கர்த்தர் எல்லா சூழ்நிலையும் தேவன் மாற்றிக்கொள்வார். தன் சொந்த குமாரன் என்று பாராமல் நாம் எல்லாருக்காக அவரையே ஒப்பு கொடுத்த தெய்வம் மற்ற எல்லாவற்றையும் நமக்காக அருளாதிருப்பது எப்படி? ஆண்டவர் ஒவ்வொன்றையும் படிப்படியாக கரெக்டு எல்லாத்தையும் தேவன் நேர்த்தியாக கர்த்தர் நமக்காக செய்து முடிப்பார். அதனால் நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க. அவர் யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் தேவன் பார்த்துக்கொள்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.